வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாருமே நாம் வீட்டில் அரைக்கிறது தான். என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருளை சேர்த்துப்போம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருளை சேர்க்காமல் விடுவோம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, நம்ம வறுக்கிற ஐட்டம் எதனா செய்கிறதுக்கு, இது மாதிரியான பொருளுக்கெல்லாம் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் எதுவும் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம், நீட்டு மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீட்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அரிசி, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சாம்பார் போடும் போதே ஃப்ரெஷ்ஷாக போட்டுப்போம். இது ஸ்டோரேஜ் பண்ணி லாங் டைமாக யூஸ் பண்ணும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கிற அதே ஸ்மெல்லோ அதே குவாலிட்டியோ நம்ம ஒரு 4 மந்த் அதுக்கப்புறம் வச்சு யூஸ் பண்ணும்போது வராது. அதனால் இதை அவாய்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஆட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸு. அதனால் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் அரைக்க குண்டு மிளகாய் 3/4 கிலோ, தனியா 1/2 கிலோ, சீரகம் 150 கிராம், மிளகு 150 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், மஞ்சள் 100 கிராம், வெந்தயம் 50 கிராம். இது எல்லாத்தையும் கலந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல வெயில் காயும் போது மாடியில் கீழே ஒரு துணியோ இல்லை கவரோ போட்டு நல்லா பரப்பன மாதிரி காய வச்சோம் அப்படின்னா சூடு நல்லா ஏறும். நல்லா காஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம மிளகாயை எடுத்து கொஞ்சம் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி விதை நல்லா டக்குன்னு வெளியில் வந்துடும். நமுறாக இருந்ததுன்னா அதை மாதிரி வராது. ஸோ அதை வச்சு நம்ம நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சதை எடுத்துன்னு போய் ஃப்ளோர் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. இதை மாதிரி இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது கெடவும் கெடாது, வண்டு ஏறாது. அதேமாதிரி நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது கையில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டும் வராது. இந்த மெத்தடில் செய்யும் பொழுது நம்ம 6 மந்த் வரைக்கும் வச்சுக்கிட்டால் கூட இதனுடைய டேஸ்ட்டோ கலரோ ஸ்மெல்லோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த குழம்புத்தூள் நீங்கள் சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, அப்புறம் ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் தராது. காரம் அதிகமாக இருக்குது அது மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது. குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.